இங்க ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் ரோப் கார்ல போலான்னு வராங்க. ஆனா அந்த ரோப் காரோட ஆபரேட்டர் சரிப்பா ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான் க்ளோஸ் பண்ண போறோம், போயிட்டு அடுத்த வாரம் வாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவங்க வந்துட்டு அண்ணா ப்ளீஸ் இதுக்காக ரொம்ப தூரத்துல இருந்து வரேன், ஒரே ஒரு ரைட் தானே போனதும் வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கெஞ்சி கூத்தாடி அப்படியே அந்த ரோப் கார்ல போயிடுறாங்க. அப்படி அவங்க போனதுக்கு அப்புறம் இந்த ஆளுக்கு ஏதோ அர்ஜென்ட்னு சொல்லிட்டு இன்னொருத்தனை கூப்பிட்டு இங்க பாரா ஒரு 3 பேர் போயிருக்காங்க, அவங்க வந்தது நீ எல்லாத்தையும் சடவுன் பண்ணிட்டு இங்க கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் ஓடிராப்ல. அப்படி ஒரு போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 3 பேர் மேல இருந்து ஸ்லைட் பண்ணிட்டு வராங்க. இவங்க 3 பேரை பார்த்ததும் இந்த ஆளு இவங்க தான் அந்த 3 பேர் போல அப்படின்னு நினைச்சிட்டு இவர் எல்லாத்தையும் சடவுன் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாப்ல. இதனால இவங்க போயிட்டு இருந்த அந்த ரோப் கார் அப்படியே அந்த இடத்துல நின்னுது. ஃபர்ஸ்ட் இவங்க ஏதோ பவர் கட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல இந்த பார்க் முழுக்க அப்படியே சடவுன் ஆக இவங்க பயந்துறாங்க. ஏன்னா இன்னைக்கு சண்டே, திரும்ப அடுத்த சண்டே தான் அந்த பார்க்க வந்து ஓபன் பண்ணுவாங்க. அது இல்லாம இந்த பார்க் ஒரு ரிமோட்டான ஏரியால இருக்கு. ஒரு பையனுங்க வரமாட்டான். இது பார்த்தாதுன்னு இங்க பனி வேற பயங்கரமா பொழிஞ்சிட்டு இருக்கு. அவ்வளவுதான் நம்ம இந்த பனியில உறைஞ்சு சாக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அழ ஆரம்பிச்சிடா. அப்ப கூட இருக்கும் தான் இங்க பாருமா, நாம ஒன்னும் சாக மாட்டோம், கண்டிப்பா எவனாவது வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டே இருக்கும்போது அப்ப இங்க கடுமையா பனி புயல் வேற வீச ஆரம்பிச்சிருது. இந்த பனி புயல்ல இவங்க 3 பேரும் உறைஞ்சு உட்காந்துட்டு இருக்கும்போது அப்போ இவங்க நல்ல நேரமா என்னவோ இந்த இடத்துக்கு இந்த பனி கிளீன் பண்ற ட்ரக் ஒண்ணு வருது. இந்த வண்டியை பார்த்தோன்னே இவங்க 3 பேரும் காப்பாத்துங்க, கொஞ்சம் மேல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. ஆனா அந்த வண்டிக்குள்ள இருக்க ஒரு வெளியே பனி பெஞ்சு இருக்கிறதுனால வண்டியோட விண்டோ எல்லாத்தையுமே நல்லா சீல் பண்ணிட்டாப்ல. இதனால அவங்க கத்துறது இவரு கேட்கவே இல்ல. இந்த வண்டி அங்கிருந்து போயிருது. அவ்வளவுதான், இருந்த ஒரே ஒரு வாய்ப்பும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப கூட இருக்க வந்துட்டு இங்க பாருங்க, இப்படியே நம்ம உட்கார்ந்து இருந்தோம் அப்படின்னா விடியறதுக்குள்ள கண்டிப்பா உறைஞ்சே செத்து போயிரும். நம்ம இப்ப ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். நான் இப்ப இங்க இருந்து குதிக்க போறேன், கீழே முழுக்க பனிதான் இருக்கு, எனக்கு ஒண்ணு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேல இருந்து தொபுக்கடின்னு கீழே குதிக்க. ஆனா அவன் நினைச்ச மாதிரி கீழே பனி இல்ல, வெறும் தர மட்டும் தான் இருந்திருக்கு. இப்படி இவன் குதிச்சதுனால இவனோட கால் ரெண்டு அப்படியே உடைஞ்சி கால்ல இருக்க எலும்பு அப்படியே வெளியே வந்துருது. இதனால இவன் வழியில கத்த ஆரம்பிச்சிடான். இப்படி இவன் கத்துற சத்தத்தை கேட்டுட்டு காட்டுல இருக்க ஓனாய்ங்க எல்லாமே இந்த இடத்துக்கு வந்துருதுங்க. டே மச்சான், தயவு செஞ்சு அவளை மட்டும் இதை பார்க்க விட்டுறாதரா, அவளோட கண்ணை மூடிக்காடா அப்படின்னு சொல்றான். ஏன்னா இவனோட ஆள் தான் அவன். அவனும் அவளோட கண்ணை மூடிக்க அந்த ஓனாய்ங்க எல்லாம் இவனை கடிச்சு இழுத்துட்டு போயிருதுங்க. இப்படியே இந்த நைட்டு போக அடுத்த நாள் காலையில விடியுது. காலையில இந்த பொண்ணு எழுந்து பாக்குறா, பார்த்தா இவன் நைட்டு முழுக்க அந்த அயன் ராட புடிச்சிட்டு இருந்திருக்கா போல. இவளோட கை வந்து அந்த ராட்லயே ஒட்டிக்கிச்சு. இவ்வளவு எடுக்க ட்ரை பண்றா, ஆனா வரமாட்டுது. இவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு கை தனியா தோல் தனியான்னு சொல்லிட்டு பிச்சு எடுத்துறா. அதுக்கப்புறம் கூட இருக்கும் என்ன பண்றானா, இன்னும் எத்தனை நாள் ஆனாலும் நம்மளை காப்பாத்துறதுக்கு ஒரு பையனை வரமாட்டான், நாமளே தான் நம்மளை காப்பாத்திக்கணும்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா, அந்த ரோப் காரோட ரோப்பை பிடிச்சி தொங்கிக்கிட்டே பக்கத்துல இருக்க அந்த டவருக்கு போறான். ஆனா அந்த டவர் வந்து இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ரோப் வந்து பயங்கர ஷார்ப்பா இருக்கு. இவனோட கையெல்லாம் கிழிஞ்சு அப்படியே ரத்தம் ஊத்துது. இருந்தாலும் இவன் விட்டு கொடுக்காம அந்த ரோப்பை பிடிச்சி தொங்கிக்கிட்டே ஒரு வழியா அந்த டவருக்கு போயிடறான். அப்படி இறங்கினதும் இவன் கையில இருக்க அந்த ரத்த வாடையை வச்சுட்டு இந்த காட்டுல இருக்க ஓனாய்ங்க எல்லாம் இந்த இடத்துக்கு வந்துருதுங்க. சோலி முடிச்சு.